நான் பக்திமானா பிரைசலாட். இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். 2 பேதுரு 2:9. என்ன அருமையான ஆறுதலான வார்த்தைகள்! நாம் அநேக முறை ஆண்டவரிடம், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு மட்டும் இப்படி, நாங்கள் ஒழுங்காக தானே கோயிலுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், செவ்வாய் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறோம், உங்கள் மேலே பக்தியோடு தானே இருக்கிறோம், அப்புறம் ஏன்பா எங்களுக்கு மட்டும் இந்த சோதனைக்கு மேலே சோதனையாக வந்துக்கிட்டு இருக்கு என்று அங்கலாய்க்கிறோம். புனித பேதுரு பக்தியுள்ளவர்களை ஆண்டவர் சோதனையிலிருந்து விடுவிக்கிறார் என சொல்கிறார். நாம் ஆண்டவர் மேல் பக்தியோடு தான் இருக்கிறோம், ஆனால் நாம் சோதனைகளில் இருந்து விடுதலை பெறுவதில்லை. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அப்படி என்றால் பிரச்சனை நம்மிடம்தான். தேவ பக்தி என்ற நம் புரிதலில்தான் பிரச்சனையே உண்டு. தூய தேவன் மேல் வைத்திருக்கும் மரியாதையினால் அவரின் குணங்களை நம் செயல்களில் பிரதிபலிக்கும் வாழ்க்கை வாழ்வதுதான் தேவ பக்தி, இறைப்பற்று என்று விவிலியம் கூறுகின்றது. நம் ஆண்டவர் எதிர்பார்க்கும் தேவ பக்தி இதுதான். ஆம் அன்பானவர்களை, நம்மை பார்த்து இவர்கள் வழிபடும் கிறிஸ்துவும் இவர்களைப் போல இருப்பாரா என்று பிற மதத்தினர் கூறும் வகையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் தைரியமாக பெருமையாக நாம் சொல்லலாம், ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய தேவ பக்தி என்னிடம் உள்ளது என்று. அநேக நேரங்களில் நாம் மத சடங்காச்சாரியங்களை கைப்பிடித்தல்தான் தேவ பக்திக்கு அடையாளம் என்று எண்ணுகிறோம். வெளியரங்கமான காரியங்களை மட்டும் செய்தால் போதாது. ஏனெனில் நம் தேவன் முகத்தை பார்க்கின்றவர் அல்ல, அகத்தை பார்க்கின்றவர். 1 சாமுவேல் 16:7. மேலும் யோவான் 4:23-24 இயேசுவே இவ்வாறு கூறுகிறார், உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையார இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்று. ஆகவே வெளியரங்க காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நம் உள்ளத்தில் பயபக்தியுடன் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதுதான் உண்மையான தேவ பக்தி. இதைத்தான் பரிசேயரை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது இயேசு சொல்கிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது, இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று மார்க் 7:5-7 வரை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கூறுவதிலிருந்து வெளியரங்கமான சடங்குகள் அல்ல, உள்ளார்ந்த வழிபாடே உண்மையான தேவ பக்தி என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. இப்படிப்பட்ட தெய்வ பக்தி நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. இப்பொழுது உயிரோடு இருக்கும் நாம் அடுத்த வினாடி உயிரோடு இருப்போம் என்பது நம் கரங்களில் இல்லை. அதை நாம் எல்லோரும் அறிவோம். சோதோம் கொமோராவின் பாவமும் அக்கிரமும் வானம் மட்டும் எட்டின பொழுது தேவன் அந்த பட்டணத்தை அழித்து போட்டதையும், ஆனால் தேவ பக்தியுள்ள நீதிமானாகிய ஆபிரகாமின் சகோதரன் மகன் லோத்துவை காப்பாற்றியதையும் நாம் தொடக்க நூல் 19:29 வாசிக்கின்றோம். தெருவில் கிடைக்கின்ற கல்லையும் மண்ணையும் யாருமே பாதுகாக்க மாட்டாங்க. ஆனால் விலை மதிப்புள்ள பொன்னும் வெள்ளியும் வைரக்கற்களும் விசேஷித்த பாதுகாப்பை பெறுகின்றது. ஆம், ராஜாதி ராஜாவின் குடும்பத்தில் பங்கு பெறும் தெய்வ பக்தியுள்ள நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, விலையேற பெற்றவர்கள் என்று எபிரேயர் 12:22 வாசிக்கின்றோம். அதனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவ்வுயிருள்ள இறைவார்த்தை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் 91 நம் நாவினால் சிறிதளவும் ஐயப்பாடின்றி கூறி வந்தால் நம் கண்ணுக்கு புலப்படும் மற்றும் புலப்படாத ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதை நம் கண்களினால் பார்க்க முடியும். நமக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த பாதுகாப்பை நம் விபத்திலோ நோயிலோ பிரயாணத்திலோ உணர முடியும். அந்த காரியங்களுக்காக, அந்த தருணத்திற்காக நாம் நன்றி சொல்ல மறந்திருந்தோம் என்றால் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் அதை மிகவும் அருமையான ஒரு பூ மாலையாக ஏற்றுக்கொள்வார். அன்பானவர்களே, ஜெபம் செய்வோம். இறைப்பற்று இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு தரும் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் வெளியரங்கமான பக்தி முயற்சிகளோடு நின்று விடாமல் நீர் எதிர்பார்க்கும் உள்ளார்ந்த தேவ பக்தி உடையவர்களாக வாழ கிருபை புரியும். ஆமேன்.